வந்துட்டாரு. என்ன பதில் சொல்ல போறோமோ தெரியலையே. என்னமா ஜம்ப் பண்றா? வாங்க சார். எப்படி இருக்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பசங்க குளிச்சிட்டு இருந்தாங்களா, அதான் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தேன். டீ காஃபி ஏதாவது? காபி டீலாம் வேணாமா, காலையில கை காலம் நடுங்கிச்சா, அதான் ஒரு கட்டிங்க போட்டு வந்துட்டேன். ஆமா, 3 மாசம் 6 மாசம்னு 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 கோடி ரூபா ஒரே இடத்துல லாக் ஆயிடுச்சுன்னா எப்படி பிசினஸ் பண்ணுவாங்க? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? வட்டியும் இல்ல, அசலும் இல்ல. 1க்கு 3 பேர் இருக்கீங்களே வீட்டுல. ஒரு கம்பெனில வேலைக்கு போனா மாசம் மாசம் வட்டியாவது கட்டலாமா? இல்லங்க ஐயா, என் பெரிய பொண்ணு வேலைக்கு போனா இப்ப வேலையை விட்டு நின்னுட்டா. அவ கதை தான் அப்படின்னா, என் சின்ன பொண்ணு மாடலிங் போறதுனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். அடடடடடா, தப்பு பண்ணிட்டியாமா. உனக்கு தெரியாத ஆளா இருக்கியே. ஆண்டவன் உனக்கு எவ்வளவு பெரிய சான்ஸை கொடுத்துருக்கான். கெடுத்து எடுத்து வச்சு மூடிட்டியாமா. இந்நேரம் லட்சாதிபதியே நீதான், ஏன் கோடீஸ்வரி நீதான். அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்திருக்கு. இப்படி உதறி தள்ளிட்டியாமா. உன்ன மாதிரி பொழைக்க தெரியாத பொம்பளைய என்னன்னு சொல்றது? என் பையன் சொன்னதுக்காக தான் நான் பணம் கொடுத்தேன். என்ன பண்ணியோ ஏது பண்ணியோ தெரியாது. நாளைக்கு நான் வருவேன், பணத்தை ரெடி பண்ணி வை. என்ன பண்றதுன்னே தெரியல. இவர் வேற எப்படி சொல்லிட்டு போறாரு. பாய்க்கா. பாய். ஈவினிங் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. ஓகே ஓகே பாய். ஹாய். டைம் ஆயிடுச்சா டார்லிங்? நோ ப்ராப்ளம்.
பண்ற? நீ ஏன் என் குடும்பத்தை நாசம் பண்ற? வாழ வேண்டி பிள்ளைங்களை நாசமாக்குறிய. உனக்கு தேவை உடம்பு தானே? வா எடுத்துக்கோ. அது யாரா இருந்தாலும் ஆடி. இந்த கை நீட்டி பணம் வாங்குறதுனால எங்க குடும்பத்தையே நாசம் பண்றீங்க. இப்ப திரும்ப ஏய், அதான். ஏய். ஏய், என்னது? என்ன நடக்குது? பொண்ணா பிறந்ததே பெரிய பாவமா. ஆம்பளை துணை இல்லாம வாழ முடியாதுமா. பொண்ணா பிறந்தா திசுகளையே கொண்டுருமா. ஆனா அரசு சட்டம் போடுறது திசுவை கொல்லக்கூடாதுன்னு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எங்கம்மா பாதுகாப்பு இருக்கு? ஏய் டீ ஏய் என்னாச்சு? என்னக்கா என்னாச்சு? வாமிட் தாமியா? ஹாய் பேபி. ஹலோ ஹலோ அர்ஜுன், நீ எங்க இருக்க? ப்ளீஸ் கம் டு தி ஹோம். நம்ம எப்பவுமே வெயிட் அர்ஜென்ட் மேட்டர். ஹே ஐ அம் பிரெக்னன்ட். பிரெக்னன்ட்டா இருக்கேன்டா. பிரெக்னன்ட்டா? வாட்? என்னது? உங்களை தான் மேரேஜ் பண்றதா இருந்தேன். என்ன மேரேஜா? ஜோக் பண்ணலையா? ப்ளீஸ் கம் டு மீட் மை பேரண்ட்ஸ். எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கியா? வாட்? ஸோ நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு அபார்ஷன் பண்ணிடு. அபார்ஷனா? நீ வந்து எனக்கு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி. அதான் யூஸ் பண்ணிட்ட அண்ட் த்ரோ பண்ணிட்ட. நீ அபார்ஷன் வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து பாரு. ஐ காண்ட். ஏய் டார்லிங், நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். நீ அப்புறம் கால் பண்ணு, ஓகே?